இன்னும் சாப்பிடல ப்ரோ, இப்பதான் டீயே குடிச்சிட்டு இருக்கோம். குருஜிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன் குருஜி ஐயா, உங்களுக்கு பண்ணாமையா? நீங்க கொஞ்சம் லேட்டா லைவ் போட்டீங்கன்னா நான் வருவேன் லைவுக்கு. நீங்க காலையில லைவ் போட்டுறீங்க. அந்த டைம் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை, இந்த மாதிரி சமைக்கிற வேலைலாம் எனக்கு இருக்கும். அதனால அந்த டைம் என்னால் வர முடியல. கொஞ்சம் நீங்க மதிய டைம், ஈவினிங் டைம் இந்த மாதிரி போட்டீங்கன்னா கண்டிப்பா என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவேங்க ஐயா. ஓகேங்களா? கண்டிப்பா பண்றேன். நிதிஷ்குமார் வா வா வா. ஹாய் ஹாய் நிதிஷ்குமார், எப்படி இருக்க? எப்படி இருக்க ரேவதி அக்கா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? தாமஸ் ப்ரோ வாங்க. ஹாய் அக்கா தாமஸ், சவுதியிலிருந்து வாங்க. வணக்கம் வணக்கம் தாமஸ் ப்ரோ, வாங்க. இப்போ என்ன கிறிஸ்துமஸ் பண்டிகைலாம் எப்படி கொண்டாடினீங்க? சூப்பராக கொண்டாடினீங்களா? நல்லா போடுச்சுங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிதிஷ்குமார் ஹாய் ஹாய் தம்பி. ஹாய் தம்பி, சாப்பிட்டீங்களா? அக்கா ஏதாச்சும் பாட்டு பாடு அக்கா. பாடலாம் கண்ணு, அடுத்த லைவ்ல பாடலாம், கண்டிப்பா பாடலாம் கண்ணு. ஓகேவா? ரவி சிவா ஹாய் ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரவி சிவா தம்பி சாப்பிட்டீங்களா? நான் லைவ் போடுவேன் காலை 7:40 மணிக்கு தினமும். அப்பா குருஜி ஐயா, அப்போல்லாம் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேங்க ஐயா. வீட்டில் சமைக்கிற வேலை இருக்குங்க ஐயா. தம்பி ஸ்கூல் போகிறான், அவர் வேலைக்கு போகணும், எல்லாம் சமைச்சு நான் சாப்பாடு பேக் பண்ணணும். எனக்கு அந்த நேரம் டைம் கரெக்டாக இருக்கும். காலைல 7:40 வரதே கஷ்டம். ஃபோனெல்லாம் அந்த நேரம் எங்களால் பார்க்கவே முடியாது. 5வது லைக் போட்டு உள்ளேன். ராஜா ப்ரோ, உங்கள் நோஸ் நைஸா? அக்கா நீங்க சொன்னது போல ராஜா வீட்டு தோட்டத்தில் தோண்டி எடுத்து பார்த்தோமா? ஆமா, நானும் யோசிக்கிறேன் 11 மணிக்கு லைவ் போடவா தினமும். போடுங்க ஐயா. ஏன்னா அந்த டைம் வந்து எல்லாமே வீட்டில் ஒர்க்கில் இருப்பாங்க. நாங்களாம் வந்து எல்லாமே வந்து ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் அனுப்புறவல்ல, அந்த நேரத்தில் பிஸியாக இருப்போம். பாருங்கள், அந்த நேரம்லாம் நாங்களாம் யாருமே லைவுக்கெல்லாம் வரமாட்டோம். சரிங்களா? 7 மணி இந்த 8 மணிலாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் யாருமே லைவ் வரமாட்டோம். ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கு வீட்டில் ஒர்க் இருக்கும், தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கும். அதனால் எங்களால் அந்த டைம் வர முடியாது. சரிங்களா? நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வேறு டைமில் போட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வரும். நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ஃபோனை நாங்கள் கையில் எடுக்கிறதே காலைல வந்து 10 மணி ஆயிரும். அப்போ அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடவே ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் தான் வீடெல்லாம் க்ளீனிங் பண்ணுவோம். க்ளீனிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடவே ஆரம்பிப்போம். அதனால் லேட் ஆகிடும் நாங்கள். சரிங்களா? சக்தி ப்ரோ வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சக்தி ப்ரோ? நல்லா இருக்கேன். ஓகே நிதிஷ்குமார் தம்பி, ஓகே. நீ எப்படி இருக்காக்கா? நல்லா இருக்கேன் நிதிஷ்குமார் தம்பி, நல்லா இருக்கேன் கண்ணா, நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா கண்ணா? இல்லைனா நீங்கள் எப்போ வேணால் லைவை பார்க்கலாம்பா. லைவாக பார்க்கலாம், பார்த்து அதில் இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம லைவாக வாழ்க்கைக்கான தகவல்கள் சொல்லுவேன். அப்படிங்களா? கண்டிப்பாக பார்க்குறேன். சண்டையும் வேலைக்கு துரத்துறதா? அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் வேற? வேலைக்கெல்லாம் துரத்துறதில்ல. பொங்கல் பண்டிகை வருதுல்ல ப்ரோ, அப்புறம் போய் வேலை செஞ்சாதானே. நாங்களாம் அப்படி வாடகை வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் எல்லா வாடகையும் நாங்கள் கொடுத்தாகணும். பொங்கல் பண்டிகை எதுவாக இருந்தாலும் நாங்கள் வாடகை கொடுத்தாலே ஆகணும். சரிங்களா? எங்களுக்கு வேற வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த ரீசன் தெரியும். பண்டிகை அது நல்லது கெட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தம் நாங்கள் அந்த வாடகையை கொடுக்கணும் அந்த தேதிக்குள்ளே. அதனால் நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எங்களுக்குலாம் ரெஸ்ட்லாம் கிடையாது. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க ஜாலியாக இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா அன்னாட போகிறது அவங்களுக்கு இது சேஃப்டி தான். எங்களுக்குலாம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வாடகை கொடுத்து தான் மிச்சம் மீதியை வச்சு தான் நாங்கள் சாப்பிடணும், எல்லாமே பண்ணணும். சரிங்களா? அதனால நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அக்காவுக்கு சந்தனம் அம்சம் மூர்த்தி தம்பி வாங்க. நன்றி மூர்த்தி தம்பி. சாப்பிட்டீங்களா தம்பி? எப்படி இருக்கீங்க? எங்க வீட்டுக்காரர் பாருங்க, ஏப்பா பிளாக் பண்ணி விடுற? பிளாக் பண்ணாத, டைம் அவுட் மட்டும் கொடு. பிளாக் பண்ணாத சரியா? டைம் அவுட் மட்டும் கொடு. சைலண்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறியா ஹாய் சொல்லாம? ஐ டோன்ட் லைக் யூ. ஓகேப்பா சந்தோஷம். சரி, இப்பொழுது அலௌன்ஸ் பண்ணுகிறேன். நாளையிலிருந்து 11 குருஜியின் லைவ் மணிக்கு 11 மணிக்கா லைவ் மணிக்கு லைவ் சரியாக இருக்குமா இந்த டைம்? கண்டிப்பாக இருக்கும்பா. கண்டிப்பாக இருக்குங்க ஐயா. ஏன்னா அந்த டைம் எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வந்துருவாங்க. மற்ற டைம் வேலைக்கு போகிறவங்க தான் வர முடியாது. சரிங்களா? ராமலக்ஷ்மி ஹாய் ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா